தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதை முடிச்சிருக்காரு. என்டிடிவியை சிதறடித்த விஜய் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரியான தகவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதாவது இது மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க ஒரு இன்னைக்கு கூட வந்துச்சு, வேலூர்ல அடுத்த பிரச்சாரத்தை தொடங்க போறதா தகவல்னு. ஆனா பேட்டி கொடுத்ததா தகவல்ங்கிறது இதை முத கேட்கிறோம். இது எங்கேயாவது பார்த்திருக்கீங்க? அது ரொம்ப கொடுமையா நடந்துக்குதுங்க. அந்த கொடுமையை கேட்டீங்கன்னா அதான் சொன்னேன், அந்த கொடுமையை வாயால சொல்லுங்க. ஆமா, என்டிடிவியே கலங்கடிச்சிட்டாரு. இந்த மாதிரி கான்க்ளேவ் நடத்துகிறோம் சார், நீங்கள் வரணும். நான் வந்தால் ஸ்தம்பிச்சிடும். ஐயோ, நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு டோரு தான் சார், நீங்கள் எப்படி நடத்துறீங்க அந்த மாதிரி தான் சார். யாரெல்லாம் வருவாங்க? பத்திரிகையாளர் ஐயோ, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஐயோ ஐயோ, நாங்கள் கேள்வி கேட்போம் ஐயோ, ரொம்ப கஷ்டம். ஒன்று செய்யுங்களேன், செத்தவங்க குடும்பத்தையும் நாங்கள் கூப்பிட்டு தான் பார்க்குறோம், போராடுறவங்களே கூப்பிட்டு தான் பார்க்குறோம். நீங்களும் ஏன் வரக்கூடாது? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது சார், அப்போ வந்துடுவா, வந்துடும். ஏய் கிளம்புடா, எனக்கு விஜய் பிடிக்குங்க, வா சார், நான் எனக்கும் பிடிக்கும் சார், வண்டியில் 5 பேர் வண்டியில் ஏறிட்டு கேமரா எடுத்துக்கணும். இருக்குது நல்ல கேமரா, ஏய் இந்த கம்பெனி கேமரா நல்லா இருக்கும்டா, அவரை நல்லா காமிக்கணும், எல்லாம் போட்டு கேமராமேன் எல்லாத்தையும் தூக்கின்னு போய் நின்றுலாம். சார் வந்துட்டோம் சார், ரைட்டு செட் பண்ணிட்டுருங்க, அதை வந்துடுறேன். கேள்விகள் சார், அது ரைட், எல்லாம் வந்து உட்காந்துட்டு அப்புறம் கேள்வி சொல்லுங்கள். இது என்னது சார்? கேமரா சார், அது தெரியுது. இது எதுக்கு சார்? பேட்டி சொன்னீங்க. ஆமாம், பேட்டி தரேன்னு சொன்னேன். அதுக்கு தான் சார் இது பேட்டி தரேன்னு சொன்னேன். இது எதுக்கு சார்? பேட்டி எடுக்க தான் சார் கேமரா தேவை. பேட்டி எடுத்தால் வந்திருக்கீங்கல்ல? ஆமாம். அப்புறம் இது எதுக்கு சார்? இல்லை சார், குழப்புறீங்க நீங்கள். உங்கள்கிட்ட நாங்கள் பேட்டி கேட்டோம் சார். ஆமாம், பேட்டி தரேன்னு சொன்னீங்க சார். ஆமாம் சொன்னேன். இப்போ நான் மார்க்கிட்ட சொல்ல தரேன்னு சொன்னேன். ரைட்டு, அதான் சார் வந்திருக்கோம். சரி கேளுங்க, இது எதுக்கு? நீ பேட்டி எடுக்க வரல, பேட்டி குமார் யார் இதுன்னு கேட்பாப்ல ரஜினி. அந்த மாதிரி குமார் இது என்ன அதுன்னு கேட்டுக்கிறாப்ல. நான் சார் இது சார் பேட்டி எடுத்தா கேமராலாம். நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? எங்கள் ஆஃபீஸ்லேயே இருக்குது சார். இருக்கு. என்ன பண்ணுவீங்க சார்? எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்லாம் கூப்பிடும்போது ஒரு கூகுள் மீட் போடுவோம். எல்லாரும் மூஞ்ச காமிக்கிறாங்களா சார்? அவங்க தேவைப்பட்டவங்க காமிப்பாங்க, மற்றவங்க வீட்டில் நைட்டி கீட்டி போட்டு இருப்பாங்க, அவங்களாம் ஆஃப் கேமராவில் இருப்பாங்க. அந்த மாதிரி நினச்சிக்கோ முடிஞ்சு சார். அப்படி என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு கவரை போடு முடிஞ்சது சார். அப்படின்னா நாங்கள் சேனல் சார், உங்கள்கிட்ட பேட்டி எடுத்துலாம் காமிக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. கேமரா எடுத்துருங்க, கேளுங்க சார். எவனும் நம்ப மாட்டான் சார். அதுக்கு வேணால் என் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுங்க. ஸ்டில் போகாது. ஸ்டில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்னால் நம்ப போகிறான் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது? அது நீங்களே போய் சொல்லிக்கங்க. இப்போ பாருங்க, நான் சொல்லாதெல்லாம் அந்த பூச்சி சொல்லுங்கிறாப்புல. ஆத ஒரிஜினல் இன்னும் மோசம், தலைவர் எங்களுக்கு ஆணையிட்டு இருக்காரு, இப்படி இப்படி சொல்கிறாப்புல. அந்த மாதிரி நீங்களா ஏதாவது சொல்லிக்கங்க. சரி கேள்வி கேளுங்க சார்.